ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுண்டைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காயை இடித்து வச்சுக்கிறோங்க, அப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இடித்து வச்ச இஞ்சி, இடித்து வச்ச பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, 5-6 தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள். இப்போ சுண்டைக்காய் கூட்டுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இது நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இது நல்லெண்ணெய். இதுக்கு தாளிப்பில் உளுந்து போட்டுக்கணும், சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் பூண்டு போட்டுக்கிறோம், இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் போடணும். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கிறோங்க. அப்போதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் போட்டுக்கலாம். பாருங்க, இடிச்சு வச்ச சுண்டைக்காய் போட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காயில் இருக்கிற விதையெல்லாம் எல்லாமே நீட்டாக போட்டுக்கிறீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். சுண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேக விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு சாம்பார் தூள் போடலாம். நல்ல ஒரு இது சின்ன ஸ்பூன் தான், இதில் ஒரு 4 ஸ்பூனு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. உப்பு போட்டிருக்கேன், பத்தலைன்னா போடலாம் உப்பு. கொஞ்சம் நல்லா வேகணும், தக்காளியும் வதங்கணும், சுண்டைக்காயும் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம், நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறங்க. நிறைய வேணால் இவ்வளோ ஊற்றினா போதும். கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் பிழிஞ்சு விடலாம். அது கொஞ்சம் இது முதல்ல வேகட்டும். புளி மசாலாலாம் இதில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் புளியலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, வேகட்டும். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிச்சுக்கிறோங்க. புளி கொஞ்சமாக ஊற்றி எலுமிச்சம் சாறும் புளிச்சுக்கிட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கெட்டியாக செஞ்சுக்கிறோங்க. சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வயிறு சிக்கலுக்கும் வயிறு குடலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க.
வயிற்றுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. சுண்டக்காய் கூட்டை உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.